எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. நம்ம எதுக்குங்க சாப்பிட்றோம்? சாப்பிட்ற சாப்பாடு டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிட்றோம், அதுதான் உண்மை. ஆனாலும் உயிர் வாழ சாப்பிட்றோம் இல்லையா? சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்புக்குள்ளே போகும்போதும் அதில் உள்ள சத்துக்கள் உடம்பு எடுத்து நம்ம சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வளர்கிறதுக்கு அதான் காரணமாக அமையுது. நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருந்துட்டா பிரச்சனை இல்லைங்க. ஆனால் ஒரு சில சாப்பாடுகள் சாப்பிட்டோம்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதை சாப்பிட தோணுமா? அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். பயப்பட தேவையில்லை. இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். சாப்பிட்ட உடனேயே ஆஸ்பத்திரிக்கு போக வைக்கக்கூடிய, அதாவது ஹாஸ்பிட்டல் பில்லை கூட்டக்கூடிய ஒரு 5 மோசமான உணவுகளை பார்த்துடலாம் வாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா சோறு. நம்மளுடைய முக்கியமான உணவே இதுதான் இல்லையா? சோறு சமைச்சிட்டு திரும்ப 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 சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. சில பேர் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. அப்படி வைக்கும்போது ஒரு சின்ன நன்மை இருக்குது. என்ன தெரியுமா? அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாகும். அப்போ பாடி வெயிட் ரிடக்ஷனுக்கு இது பயன்படும். ஆனால் அதே நேரத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப திரும்ப சூடுபடுத்தும் போதோ, இல்லைனா சமைச்சிட்டு ரொம்ப நேரம் வெளியே வச்சுட்டு அதை சூடுபடுத்தும் போதோ அதில் பேசில்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா வளர வாய்ப்பு இருக்குது. அப்போ அது உடம்புக்கு கெடுதல் தான் இல்லையா? இதனாலே உங்களுக்கு வாமிட்டிங் வரலாம், டயரியா வரலாம். எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு. அதனால் யோசிச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அரைவேக்காடாக சமைக்கப்பட்ட இறைச்சி மற்றும் முட்டை. சில பேர் முட்டையை அப்படி பச்சையாக குடிப்பாங்க, சில பேர் ஹாஃப் பாயில் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க, சில பேர் நல்லா அவிச்சு இல்லை ஆம்லேட் போட்டு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இறைச்சியை பார்த்தீங்கன்னா சில பேர் சத்துக்கள் போயிடக்கூடாது, புரோட்டீன் அமினோ ஆசிட்லாம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரைவேக்காட்டில் சாப்பிடுவாங்க. இதில் நன்மை இருக்குது, தீமை இருக்குங்க. முட்டையோ இறைச்சியோ அரைவேக்காட்டில் சாப்பிடும்போது அதோட சத்துக்கள் அழியாமல் இருக்கும், நம்மளுக்கு புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும், உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் அதோட கிருமிகளும் நம்ம உடம்புல சேர்ந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் நம்ம கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணி சாப்பிட்றோம். முக்கியமாக சால்மோனெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான பாக்டீரியா அரைகுறையாக வேக வச்ச முட்டையிலிருந்தும் இறைச்சியிலிருந்தும் நம்ம உடம்புக்கு வந்துடுது. வந்தது சும்மாவாக இருக்கும். ஃபீவரை உண்டு பண்ணும், டயரியா உண்டு பண்ணும், வாமிட்டிங் உண்டு பண்ணும், ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் கூட போக வாய்ப்பு இருக்குது, தலை சுத்தல் வரலாம். சால்மோனெல்லா மோசமான பாக்டீரியா. அதனால தான் வேக வச்சு சாப்பிடுங்க இனிமேல் நான்வெஜ்ஜை. மூணாவதாக பார்த்திங்கன்னா கெட்டுப்போன கடல் உணவுகள். கடல் உணவுகள் ரொம்ப நல்லதுங்க. மீனாகட்டும், இறாலாகட்டும் எல்லாமே உடம்புக்கு நல்லது தான். ஆனால் எப்போ அந்த மீனை பிடிச்சாங்க, எப்போ நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு வருதுன்னு யாருக்கு தெரியும் இல்லையா? இப்போம்லாம் ஐஸை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி பிடிக்கிறாங்கன்னா ஒரு 2 நாளைக்குள்ளே சமைச்சிட்டா பிரச்சனை இல்லைங்க. நம்ம அவங்களே ஏற்கனவே நம்மளுக்கு தரது லேட்டு, இதில் வேறு கொண்டு நம்ம வீட்டில் ஃப்ரீசர்னு ஒன்று இருக்குது, அதில் வச்சு சில பேர்லாம் 1 மாதம் வச்சு கூட சமைச்சு சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான ரொம்ப நாள் வச்சு நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற அந்த கடல் உணவுகள் என்ன தான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஃப்ரீசரில் வச்சாலும் அதோட தன்மை கெட்டு போயிடும். இந்த கெட்டுப்போன இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது ஃபுட் பாய்சனிங் ஆகும். டயரியா, வாமிட் மட்டும் இல்லாமல் தோலில் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வரலாம், இரிட்டேஷன் வரலாம், சில பேருக்கு மூச்சோட கூட கஷ்டப்படலாம். அந்தளவு அலர்ஜி வந்துடும். கடல் உணவுகள் எப்போவுமே அலர்ஜிக்கு ஈஸியாக போகக்கூடிய உணவுகள், அதனால் அதை சீக்கிரமே சமைச்சு சாப்பிட்ணும். 4வது பார்த்திங்கன்னா சைவ பிரியர்களே, நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். அசைவ சாப்பிட்டா தான் அந்த பிரச்சனை நினைக்கிறீங்களா? சைவத்துலேயும் இருக்குங்க. முக்கியமான ஒரு பீன்ஸுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? சைவத்தில் நான்வெஜ்ஜுக்கு சமமான சத்துக்கள் கொண்ட ஒரே உணவு பீன்ஸ் தாங்க. கிட்னி பீன்ஸ் கூட சொல்லுவோம் இல்லையா? தேவையான அளவு நார்ச்சத்து புரதச்சத்து கொட்டி கிடக்குதில்ல. அதே நேரத்தில் ஆபத்தும் இருக்க தான் செய்யுது ஒழுங்காக சமைச்சு சாப்பிட்லேன்னா. பொதுவாக பீன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், முதல் நாள் நைட்டு நல்லா ஊற வச்சுட்டு அப்போ தான் அது சாஃப்டாகும். மறுநாள் நம்ம நல்லா குக் பண்ணி சாப்பிடுவோம். சரியாக ஊற வைக்காமல் இருந்தாலோ இல்லைனா ஹாஃப் குக் பண்ணி சாப்பிட்டாலோ சரியாக உடம்புல டைஜஸ்ட் ஆகாது. ஃபைட்டோஹீமாக்ளூட்டினின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்டு பீன்ஸில் இருக்குங்க. இது சரியாக சோக் பண்ணாமல் சரியாக குக் பண்ணாமல் சாப்பிட்டா இது நம்ம உடம்புக்கு பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். கடைசியாக 5ஆவதா பார்த்தீங்கன்னா பால் மற்றும் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள். பாலாகட்டும், சீஸ் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாள்பட்டு போச்சு அப்படின்னா, அதாவது நம்ம வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, சரி வீணாக போகுதுன்னு நினச்சி எடுத்து வாயில் வச்சுட்டோன்னு வைங்க, ஃபுட் பாய்சனிங்கை உண்டு பண்ணிடும். பால்லாம் சீக்கிரமாக கிடக்கூடிய விஷயம் இல்லையா? அதனால் இந்த பால் பொருட்கள் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சீக்கிரமே சாப்பிட பாருங்கள். இந்த காளான், மஷ்ரூம் சொல்கிறோம் இல்லையா? இப்போ நிறைய பேர் ப்ரோட்டீனுக்காக சாப்பிட்றோம். தெரிஞ்ச காளான்லாம் வாங்கி சாப்பிடுங்க. என்றைக்காவது மார்க்கெட்டில் இருக்குது தெரியாத காளான்னா ஒரு சில பேருக்கு ஒத்துக்கும், ஒரு சில பேருக்கு பயங்கரமான அலர்ஜி உண்டு பண்ணும். காளான்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான அலர்ஜியை உண்டு பண்ணக்கூடிய பொருள். அதனால் தெரியாத காளானை சாப்பிடாதீங்க. எந்த பொருள் சமைச்சாலும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் சாப்பிட பாருங்கள். சமைச்சு ரொம்ப நேரம் வெளியே வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அதில் பாக்டீரியா க்ரோத் வர வாய்ப்பு இருக்குது, உடம்பு கெட்டு போயிடும். திரும்ப திரும்ப சூடுபடுத்தி சாப்பிட்ற பழக்கத்தையும் விட்டுருங்க. ஒரு தடவை சமைச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கே நீங்கள் சாப்பிட பாருங்கள். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு தடவை சூடுபடுத்தினா பரவாயில்ல. 4-5 தடவைலாம் திரும்ப திரும்ப எந்த பொருளையாக நீங்கள் சூடுபடுத்தி சாப்பிட்டிங்கன்னா நல்ல பொருளும் கெட்டு போயிடும், விஷமாயிடும்.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இல்லையா? இப்போவே உங்களை சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.